நம்மை அதிசயமாய் நடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதிசயமாய் நடத்தி வருகிற நம்முடைய கர்த்தர், அவருக்கு ஒரு நாமம் உண்டு, அதிசயம். அதிசயம்னா என்ன? ஒண்ணுமே இருக்காது, அங்க அற்புதம் நடந்துரும், ஆச்சரியமா இருக்கும் நம்முடைய பாக்குறதுக்கெல்லாம். செங்கடல் வழியா இஸ்ரேல் ஜனங்களை கடந்து போக வைக்கிறாரு. செங்கடலை பிளந்து வழி உண்டாக்க முடியுமா? ஒரு கடலை வெட்டாந்தரை ஆக்கி ஒரே நாள் இரவோடு இரவா ரோடு போட்டு, அது நடக்கிற காரியமே கிடையாது. விஞ்ஞானத்தினால் முடியாது, மனிதரால் முடியாது, யாரால முடியாது. ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார்? இஸ்ரேல் ஜனங்கள் அதை கடந்து போக முடியாது, இரண்டாக பிளந்த தண்ணீர் மதில் மாறி நிற்க வைத்து உலர்ந்த தரையாய் மாற்றி கால் நனையாமல் நடந்து அக்கறைப்படுகிறார்கள். இதுதான் அதிசயம். இதுவரை நடந்திராத ஒன்று. அவ்வளவு பெரிய தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். வானத்தின் மன்னாவை கொடுக்கிறார், திருப்தியா சாப்பிடுவரை குறைவே இருக்கு. அதை எடுத்து சாப்பிட்டா எனக்கு கொஞ்சமா கிடைச்சது, எனக்கு மீதி பசியா இருக்குது, பசியாருன்னு சொன்னதே இல்லை. அதிகமா அதை கலெக்ட் பண்ணவங்களுக்கும் மீதியா இருந்ததில்லை, கொஞ்சமா கலெக்ட் பண்ணி சாப்பிடுறவங்களுக்கும் குறைவாக இருந்ததில்லை. ஆண்டவர், அதுதான் அதிசயம். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் சம்பளம் இருந்தாலும் ஆண்டவர் நடத்தினார. அந்த நாட்கள்ல அழகா தான் நடத்தினாரு. இன்னைக்கும் இவரோட சம்பளம் கூடி நல்லா இருந்தாலும் குறைவு வைக்கல, நடத்துறாரு. அதுதான் அதிசயம். ஐயோ எனக்கு இவ்வளவுதான் இருந்தா தான் நடத்துற, இல்லவே இல்லை. இருக்கிறதே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அது ஆச்சரியமா எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய காரியங்களை நடத்துவாரு. திரும்பி பார்க்கும்போது நன்றி சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு 20 வருஷத்தை திரும்பி பாருங்க, அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த நிலைமையை, இன்னைக்கு இருக்க நிலைமையை திரும்பி பாருங்க. ஆண்டவர் நன்மையாக நன்றாகத்தானே வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு பிள்ளைகளெல்லாம் நாங்க எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன்னு தெரியல, அங்கலாய்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஆளாக்கிட்டீங்களே, நன்றியேன்னு சொல்லக்கூடாது. ஒரு குடும்பம், ஒரு குட்டி பையன், அவன் உட்கார்ந்து வீட்டுல விளையாடிட்டு இருக்கிறான். கரண்ட் போயிடுச்சு. அப்ப அந்த அரிக்கலன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மண்ணெண்ணை விளக்கு வச்சு இது பண்ணும்போது அவன் என்ன பண்ணிட்டான், ஓடிப்பா அந்த லைட்டை பிடிச்சிட்டான். இந்த அம்மா கிச்சன்ல வேலை பார்க்க இந்த லைட் சரிஞ்சு மண்ணெண்ணை அப்படியே கொட்டி விளக்கு அப்படியே எரிஞ்சு இந்த பையனையும் எரிச்சிருச்சு. எரிச்ச உடனே கை கால்கள் எல்லாமே எரிஞ்சு ஃபயர்ல மேக்சிமம் அவனுக்கு உடம்பெல்லாம் கரிஞ்சிருச்சு, கால் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு, கை எரிஞ்சிருச்சு, உடம்பு முகம் எல்லாமே தீக்காயங்கள். உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுது. டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா எல்லாமே போச்சுமா, கால் இல்ல, கை இல்ல, தலையும் உடம்பும் தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போறோம் அந்த பையனுக்கு? ஐயா எப்படியாவது பிளேஸ காப்பாத்துங்க டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க. காப்பாத்தி அது ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாதுமா, எதுவுமே நீங்க தான் சாப்பாடு கூட ஊட்டணும், மூவ் பண்ண முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத. பரவாயில்ல, இல்லம்மா அப்படியே விட்டுட்டா கூட கொஞ்ச நேரத்துல இறந்துடும், நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கண்டா. இல்ல டாக்டர் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க. கொடுக்கறாங்க, பிழைச்சிக்கிறான். ஆனா கை கால் கிடையாது. இந்த தாய் சோர்ந்து போகல. என்ன நடந்து தெரியுமா? அந்த பிள்ளைய நல்லா வளர்த்தாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. கை கால் இல்லைனாலும் வாயிலே பெண்ணை கொடுத்து எழுத வச்சாங்க, படம் வரைய வச்சாங்க. கடைசியில கொஞ்சம் ஓரளவு வளர்ந்து வந்தான். இந்த தாய் சோர்ந்து போகாம அவனை சாதிக்கிற ஒரு சாதனையாளரை மாத்திட்டாங்க. யோசித்து பாருங்களா. அவங்க சொல்றாங்க, இது பெரிய அதிசயம். நான் இந்த பிள்ளைய எல்லாரும் சொன்னாங்க, இவ கஷ்டப்பட போறா, இது ஏன் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்குது, இதை வச்சுதான் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்குள்ள நிலைமை அப்படித்தான் இருந்து. இன்னைக்கு நான் திரும்பி பாக்குறேன், என் ஆண்டவர் அதிசயமா என் பிள்ளைய ஒரு சாதனையாளரை மாற்றி இருக்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அவனுடைய கிரியைகள் இருக்குது. ஆண்டவர் நம்மள அவ்வளவு சூழ்நிலை இருந்து தூக்கி எடுத்து நடத்தி இருக்கிறாரு. அதனைக்கு இந்த நாள்ல நினைவு கூறுவோம். செய்த நன்மைகளுக்கு ஆண்டு நன்றி செலுத்த அவரை உயர்த்துவோம், தொடர்ந்து நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அன்றை கானானுக்கு நேராய் அழைத்து செல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு பாதையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தீரப்பா. அன்னைக்கு பரம கானானை நோக்கி நாங்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். பரம தகப்பன், எங்களுடைய பாதைகளில் அற்புதங்களை செய்வீராக, எங்கள் பாதைகளில் நெய்யை பொழிய செய்வீராக, நன்மை நாள் முடி சூட்டுவீராக. நாட்களிலே ஒவ்வொரு நாட்களிலும் உண்மை இன்னுமாய் செல்லத்தக்கதாய், சார்ந்து கொள்ளத்தக்கதாய், எல்லா விதத்திலுமே மகிமைப்படுத்த உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து அதிசயமா நடத்துவார், அதிசயங்களை காணும்படியாக செய்வார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.